எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி எங்களோட சிம்பிளான கிச்சன் டூர் வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. ரொம்பவே சிம்பிளான கிச்சன் தான், மாடுலர் கிச்சன்லாம் கிடையாது. இது வந்து டபுள் ஓடு போட்ட வீடுங்க, காங்க்ரீட் வீடு கிடையாது. டபுள் ஓடு அப்படின்னு சொன்னால் பூவோடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 ஓடு வச்சு போட்ட வீடுங்க. டைல்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்கோம், பட் ஆனால் காங்க்ரீட் மட்டும் போடலை. தோட்டத்துக்குள்ளே இருக்கிற கிராமத்து வீடுங்க. பார்த்திங்கன்னா டஸ்ட் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், அதனால் அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வாங்க என்னோடய கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து இந்த கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிங்க் இருக்குது. சிங்க் பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்பேஸில் வந்து பாத்திரம் கழுவி வைக்கிற ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் அதுக்கு மேலே வந்து ஃபில்ட்ரு வச்சுருக்கோம். இது காஞ்சதுக்கப்புறம் பாத்திரம்லாம் எடுத்து கீழே அப்புறம் வந்து டைனிங் டேபிள் இப்படி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். இதில் வந்து ஃபுல்லாக வந்து பிளேட்ஸு இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். சிங்க் பார்த்திங்கன்னா தனியாக ஃபிட் பண்ணாமல் அந்த கிரானைட்லேயே வந்து அப்படியே கட்டி விட்டுருக்காங்க. சிங்க் வந்து நல்லா பெரிய சிங்க்குங்க, அதனால் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் தண்ணி கொஞ்சம் உப்பு தண்ணிங்கிறதுனால உப்பு கரை படியாமல் அப்பப்போ தேய்ச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் அடுப்புங்க. அடுப்புக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா காய்கறி கட் பண்ணுற கட்ரு வந்து அதுக்கு அடுப்புக்கு பின்னாடியே வந்து வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு பக்கத்தில் இந்த ரோல், இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரோலுங்க. இது ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேங்க. க்ளீனிங்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகா, இதில் வந்து பெரிய ஜாடியில் கல்லுப்பு, அப்புறம் வந்து புளி, அப்புறம் வந்து இன்னொரு ஜாடியிலையும் கல்லுப்பு தாங்க வச்சுருக்கேன். பிங்க் சால்ட் ஒன்று, நார்மல் கல்லுப்பு ஒன்று வந்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நெய், எண்ணெய், அப்புறம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்னர் செல்ஃப் மாதிரி வந்து வீடு கட்டும்போதே வந்து நாங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதில் வந்து எண்ணெயெல்லாம் வச்சுருக்கேன். இப்போது இந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து பக்கத்துலேயே வச்சுக்குவேன். எண்ணெய் இதெல்லாம் எடுக்கும்போது அப்பப்போ தொடச்சிட்டு வச்சோம் அப்படின்னா எப்போவுமே வீடு க்ளீனாக இருக்குங்க. நாம் மெனக்கெட்டு வந்து வீடு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எப்போவுமே வீடு அதே மாதிரி இருக்கணும்னா இந்த மாதிரி டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் எல்லா இடத்துலையும் அங்கங்கே ஒரு சின்ன கிளாத் வந்து வச்சுக்குவேன். அந்த பொருள் எடுத்து யூஸ் பண்ணும்போது அப்பப்போ தொடச்சி நீட்டாக வச்சுருவேங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஒன்றில் வந்து கத்தி, இந்த பீலரு, அந்த மாதிரி ஐட்டம், சிஸ்ஸர்ஸு, அப்புறம் வந்து லைட்டர்ஸு, அந்த மாதிரி 2 இதில் வந்து போட்டு வச்சுருக்கேங்க. அப்புறம் ஒன்று சில்வர் ஸ்பூன்ஸ் எல்லாமே ஒன்றில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோக்கு, ஸ்பூனு எல்லாமே வந்து ஒன்றில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறம் ஒரு உடஞ்ச காஃபி மக்கில் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன். குட்டி குபேரர் வந்து இங்கே வந்து இந்த ஸ்டாண்டில் வந்து வச்சுருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா இது வந்து இதே மாதிரி ஒரு துணி வந்து இந்த இடத்துல வந்து துடைக்கிற துணி வந்து வச்சுருக்கேன். ஒரு குட்டி பவுலில் வந்து பார்த்திங்கன்னா விசில்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்பூன் ரெஸ்டர் வந்து அதுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கேங்க. இங்கே குட்டி ஜாடி 2 ஜாடியில் வந்து பொடி உப்பு வந்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து பிங்க் சால்ட்டு, ஒன்று வந்து நார்மல் பொடி உப்பு வந்து வச்சுருக்கேங்க. அப்புறம் தோசை ஊற்றுற எண்ணெய், இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கண்ணாடி பாட்டில்ஸில் தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே மேலேயும், கீழே வந்து முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பெப்பர் தூள், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து கீழேயும் இந்த மாதிரி 2 ஒரே மாதிரி ரேக்கில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. அடுப்புக்கிட்ட இதெல்லாம் வைக்கும்போது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த பாட்டில்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அப்பப்போ நம்ம தொடச்சி வச்சிட்டோம் அப்படின்னா எப்போவுமே இந்த பாட்டில்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது ஈஸிங்க. இல்லை அப்படிங்கும்போது அடுப்புக்கிட்ட இருக்கும்போது சீக்கிரமாக எண்ணெய் பிசுக்கு வந்து பட்டுரும். இந்த மாதிரி டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஜன்னலில் வந்து ஒரே ஒரு மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கேன். எப்போவுமே கவுண்டர் டாப் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயாக வச்சுக்க பாருங்கள். அப்போ தான் வந்து கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். பால் மட்டும் இண்டக்ஷன் ஸ்டவ் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பால் காய்ச்சறது, காஃபி, டீ எல்லாமே மேக்ஸிமம் இது வந்து நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் தாங்க யூஸ் பண்ணுவேன். அதனால் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து பால் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே ஒரு மிக்ஸி, அப்புறம் வந்து ஒரு கெட்டில் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் இது எல்லாத்துக்கும் பக்கத்துலேயே காஃபி, டீ போட தேவையான எல்லா பொருளும் வச்சுருக்கேன்.
சர்க்கரை, காஃபி தூள், டீ தூள், இன்ஸ்டன்ட் காஃபி வந்து சேஷே பேக்கெட்டும் வச்சுருப்பேன். இந்த மாதிரி பாட்டிலும் வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து காஃபி குடிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால எல்லா பிராண்டட் காஃபிலையும் வந்து பார்த்திங்கன்னா சேஷே பேக்கெட் வந்து வச்சுருப்பேங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என் தம்பி ஒய்ஃப் குடிக்கிற ப்ரோட்டீன் பவுட்ரு, கவர்மெண்ட் கிட்டில் கொடுத்த ப்ரோட்டீன் பவுட்ருங்க. அதுவும் வந்து இந்த பால் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இங்கேயே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது மாதிரி 3 ரேக்கில் வந்து 2 ரேக் ஃபுல்லாகவே வந்து சம்படம், அதில் வந்து எல்லா பருப்பு, மற்ற மளிகை ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மேலே வந்து கோதுமை மாவு, பருப்பு நிறையா இருக்கிற ஐட்டம்ஸு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே மேலே பெரிய செல்ஃபில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே கீழே பார்த்திங்கன்னா குட்டீஸ் ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில்ஸு, ஜூஸ் பாட்டில்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு, டிஃபன் பாக்ஸ் இது எல்லாமே தனியாக ஒரு பேஸ்கெட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா எல்லாத்தோடையும் போட்டு தேட வேண்டாம் அப்படின்ட்டு. இது வந்து நம்ம தோட்டத்தில் அடித்த உளுந்துங்க. அப்புறம் வந்து மிளகா வந்து வச்சுருக்கேன். இது வந்து படின்னு சொல்லுவோம். அதாவது அரிசி இறக்குற உலக்கு. அது படி இதெல்லாம் வந்து படி கணக்கில் தான் வந்து நாங்கள் அரிசி எடுப்போம். அதனால படி வந்து வச்சுருக்கேங்க. இது வந்து அந்த காலத்து படி. அதனால வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப வருஷமாக வந்து எங்கள் கூடவே இருக்குது. அப்புறம் கீழே வந்து இது நம்ம ஓப்பன் கிச்சன் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பேஸ்கெட்ஸில் போட்டு எல்லா பாத்திரமும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டஸ்ட் படாமல் இருக்கும் அப்படிங்கிறக்காக. இது வந்து ஹைட் கம்மியாக இருக்கிறதுனால பெரிய போனி, அப்புறம் வந்து ஃப்ளாஸ்க் எல்லாமே வந்து சைடாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் மிக்ஸி ஜார்ஸ் ஒன்றில், அப்புறம் வந்து டிஃபன் பாக்ஸஸ்ஸு, அப்புறம் வந்து பிளேட்ஸு, இந்த மாதிரி தனித்தனியாக சின்ன குண்டா, பெரிய குண்டா எல்லாம் ஒன்றில், அப்புறம் கரண்டி, இந்த மாதிரி வடிகட்டி இந்த மாதிரி வைக்கிறது ஒரு பேஸ்கெட்டில், இப்படி ஃபுல்லாகவே வந்து பேஸ்கெட்ஸ் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி வைக்கும்போது எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதே சமயம் பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க. அடுத்தது கீழ் ரேக்கில் வந்து ஒரு பேஸ்கெட்ஸில் வந்து குட்டி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பெரிய இருக்கிற பாத்திரம், ஹாட் பாக்ஸு, குக்கர்ஸு இது எல்லாமே வந்து கீழே வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இடிகல் இது எல்லாமே வந்து கீழே இருக்கிற ரேக்கில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேங்க. அடுப்புக்கு கீழே இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அருகாமனை, நாங்கள் வந்து கத்தியை விட அருகாமனை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் 2-3 அருகாமனை, தேங்காய் திருவுறது எல்லாமே வந்து இதெல்லாமே இருக்குதுங்க. இரும்பில், அப்புறம் சில்வரில், மரத்தில் எல்லா அருகாமனையுமே நம்ம வீட்டில் இருக்குது. அப்புறம் பருப்பு கடையிறது, சப்பாத்தி கட்டை எல்லாமே வந்து இது அடியில் வந்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி அருகாமனை தான் வந்து நாங்கள் மேக்ஸிமம் வந்து வீட்டில் வந்து கட் பண்ணுறக்கு யூஸ் பண்ணுவோங்க. அப்புறம் எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் பெரிய கேன்லேயும், அப்புறம் வந்து கடலெண்ணெயும் இதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சிலிண்டருக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா தோசை தவா, பணியார தவாலாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து கத்திரிக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு, வெங்காயம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ், பெரிய வெங்காயம் இதெல்லாம் வந்து பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்கேங்க. அப்புறம் மாவாட்டுற பெரிய போசியும் இதுக்கு அடியில் வந்து வச்சுருக்கேன். தேங்காய் இது எல்லாமே வந்து இங்கே அடியில் வந்து வச்சுருக்கேன். இப்போது இந்த மாதிரி தான் இங்கே கீழே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் டேபிளுக்கு அடியில் கிரைண்டர் வச்சுருக்கேங்க. ஆட்டுறப்போ எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வந்து அடியில் தூக்கி வச்சுருவேன். கவுண்டர் டாப் அடைக்காமல் இருக்கும் அதுக்காக. இப்போது பாத்திரம் கழுவி காஞ்சது எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு டைனிங் ஹால்னு தனியாக இல்லைங்க. அதனால் வந்து கிச்சனுக்குள்ளேயே வந்து நாங்கள் டேபிள் போட்டிருக்கோம். இங்கே வந்து ஸ்நாக்ஸு, பேரிச்சம்பழம், இந்த ஊறுகாய், உப்பு, இந்த மாதிரி ஜாடியில் போட்டு ஊறுகாய், உப்பெல்லாம் வந்து வச்சுருக்கேன். இது வந்து வீட்டில் போட்ட லெமன் ஊறுகாங்க. இந்த மாதிரி ஊறுகாய் வந்து ஜாடியில் போட்டு வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி பீங்கான் ஜாடியில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து பொடி ஐட்டம்ஸு, அப்புறம் கடையில் வாங்கின கொஞ்சம் ஊறுகாய்ஸு, அப்புறம் பெப்பரு, உப்பு, அப்புறம் வீட்டில் அரைச்ச இட்லி மிளகாத்தூள், தேங்காய் எண்ணெய் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்குது. அப்புறம் சமைச்சி வச்ச சாமான் எல்லாம் இருக்குது. அப்புறம் கீழே இது மாதிரி ஒரு பேஸ்கெட்ஸில்
நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே யூஸ் பண்ணுற டப்பாஸ் எல்லாமே, அதாவது காய்கறி, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு வைக்கிற டப்பாஸு, அந்த மாதிரி டப்பாஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு கார்னரில் 2 வந்து இந்த கிரானைட்லேயே 2 மிச்சமான கிரானைட்டை வந்து கட் பண்ணி 2 கார்னருக்கும் 2 சைடு வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் டப்பாஸு, அப்புறம் செராமிக் பவுல்ஸு, கண்ணாடி பாட்டில்ஸு, இந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து இந்த 2 பக்கமுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இடத்தையும் வந்து நிறையா சேவ் பண்ணுதுங்க. இந்த மாதிரி தான் நம்ம கிச்சன் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப சிம்பிளான கிச்சன் தாங்க. என்னோடய கிச்சன் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் என்னோடய கிச்சன் டூர் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.